ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுத்தால் அந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரே டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. அது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. அப்போ எல்லா டைம் ஃப்ரேமையும் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா சார் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராக்டிஸாக மாறிடும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் என்னென்ன உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்றது நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லையும் ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்க பாருங்கள். அதே மாதிரி சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாருங்க. இன்றைக்கி லாஸ்ட்டு டேட்டு என்னுடைய ஓல்டு அதாவது ப்ரைஸ், அதோட வெபினார் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கோட லாஸ்ட்டு டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஜாயின் பண்ணுறவங்க இந்த ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லாஸ்ட் ஜூலை 31. ஓகே, இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இங்கே நோ டிப்ஸ், நோ கால்ஸ், நோ ஷார்ட்கட் ரூட் எதுவுமே கிடையாது. இது லாங் டைம் ஜர்னி. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஈஸியாக கற்றுக்கிட்ட டக்குன்னு சம்பாரிச்சிடலாம், லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னா சான்ஸே கிடையாது. நோ சான்ஸ். இட்ஸ் வெரி ஹானர். உங்களுக்கு ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விதையை ஊன்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக பதியும். அதுக்கப்புறம் நான் ஒரு இலை வரத்து, துளிர் விட்டுறதுக்கப்புறம் காய் கனி வரத்துலாம் அது ஒரு ஸ்டெப் ப்ராசஸை போகும். நீங்கள் எடுத்த உடனே நான் பழம் பறிக்கணும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ விதைக்க கற்றுக்குங்க. அது கொஞ்சம் துளிர் விடணும், துளிர் விட்டு இலை விடணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இந்த டைம் ஃப்ரேம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை நம்ம எஜுகேஷன் குரூப்பையும் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லோரும் பார்க்கணும், தெரிஞ்சு. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு. நம்ம லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பெரிய டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணது. இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நான் என்ட்ரி எக்ஸிட்டாக பண்ணியிருக்கிறது. ஓகே, எல்லோரும் சொல்ல இந்த இடத்துல ஏன் சார் எக்ஸிட் ஆகிட்டிங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல டார்கெட் வச்சுருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது ஒரு ப்ரைஸ் கீழே வருது, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிற இடம். ஓகே, அப்போ என்ன ஆகணும், ஒரு சப்போர்ட் பிரேக் டவுனு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் வரும்னு தெரியாதானா, ஆனால் அந்த இதில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி இங்கே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரலாம், அல்லது இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்று ஒரு பிரேக் அவுட்டு நடந்து மேலே அகைன் கேப் ஃபில்லும் பண்ணலாம். ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க தேவையில்லை. நம்மளுடைய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் கீழே வந்துச்சு, ஸோ சின்ன ஒரு ரிகவர் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று எல்லோரும் ட்ராப் பண்ணுச்சு. எல்லோரும் மார்க்கெட் கீழே போகும், ரீப்ளேந்துக்குள்ள ட்ராப் போவாங்க. ஸோ அவங்களோட ட்ராப் எல்லாம் எஸ்எல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், 1 2 3 4 எல்லா எஸ்எல் ட்ரிகர் பண்ணிச்சு. ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் என்ன, மார்க்கெட் இங்கே அகைன் கீழே வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் அகைன் மேலே மூமெண்டம். ஸோ இந்த ஈஸியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுன்றது இது பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண சொல்ல அந்த பேனிக் ஆட்டோமேட்டிக் எல்லோரும் க்ரியேட் ஆகும். சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டாச்சு, இங்கே மார்க்கெட் கீழே வர சொல்ல அந்த பேனிக் இருந்துக்குமே. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த ஏரியாவில் போடணும். ஸ்டாப் லாஸ் கிட்ட ட்ரிகர் ஆகிற சுச்சுவேஷனில் வந்துச்சு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்க்கு அங்கேருந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸில் எஸ்கேப் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பயம் இருக்கா, இல்லாமல் இருக்காது? எஸ், ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் சின்ன ஃபியர் இருக்கும். ஆனால் என்னென்னா, அந்த லாஸ் லிமிட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த லிமிட்டை லாஸை புக் பண்ணி வீட்டுக்கு போக கற்றுக்கிட்டிங்கனாவே அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகும். ஆனால் அந்த லாஸ் போகுதே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா உங்களால் நெக்ஸ்ட் ட்ரேடிங்கை கற்றுக்க முடியாது. பின்னாடி அந்த லாஸுக்கான லாஜிக்கு புரிஞ்சுச்சிங்க. இன்றைக்கி நான் இந்த காரணத்துக்காக நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். ஆனால் லாஸ் பண்ணதுக்கான ரீசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா அன்னெசரியாக லாஸ் பண்ணுறது வேறு கதை. தேவையில்லாமல் பை சேல் மேலே போகிற மாதிரி, கீழே போகிற மாதிரி, மேலே போகிற மாதிரி, அது மாதிரி ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது வேறு. ஆனால் ப்ராப்பர் லாஜிக்காக நான் இந்த காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணேன், என்னுடைய கேபிட்டல் லிமிட் 1% 2% என்னவோ அந்த பர்சன்ட் தான் லாஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு லாஸ் பண்ணணுமே தவிர ஒரு பெயின்ஃபுல்லாக லாஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படியே சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நான் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 5 minutes ட்ரெண்டுன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அப் ட்ரெண்டில் எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் போடுவீங்க, எதுக்காக என்ட்ரி போடுவீங்க, என்ன ரீசனு, என்ன பிரேக் அவுட், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சா, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சா, இல்லை புல் பேக் வந்துச்சா, ஸோ என்ன ரீசனுக்காக 5 minutes எடுக்கிறீங்க அப்படின்றத ஒன்லி 5 minutes மட்டும் நீங்கள் வச்சு டிசைட் பண்ண முடியாது. அப்போ ஏன்னா இதனுடைய மதர் ட்ரெண்ட் எங்கே போகுதுன்னு பாருங்கள். மேபி அது 1 hour டைம் ஃப்ரேமாக இருக்கலாம், 4 hours இருக்கலாம். அதனுடைய ட்ரெண்டு ஒருவேளை அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு, அதில் சின்ன கரெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனில் வர சின்ன விஷயங்கள் நீங்கள் அப் ட்ரெண்டில் போய் மாட்டிட்டீங்களான்னு பாருங்கள். அப்போ என்ன ஒன்று, அதோட எஸ்எல் ஈஸியாக ட்ரிகர் பண்ணி கீழே வரும். அப்போ என்ன ஒன்று, நீங்கள் பை எடுத்திங்கன்னா கூட அதை கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த ட்ராப்பில் போய்ட்டு மாட்டாதீங்க. எல்லா டைம் ஃப்ரேமும் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு 5 minutes டைமில் நீங்கள் அப் ட்ரெண்ட் போகிறீங்கன்னா, இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்லையும் அப் ட்ரெண்ட் இருக்கணும், 10 minutesலையும் அப் ட்ரெண்ட் இருக்கணும், அதுக்கு மேலே 15 minutesலையும் அப் ட்ரெண்ட் இருக்கணும். அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் கொஞ்சம் நல்லா ஒரு 80% அக்யூரசி கிடைக்கும். உங்களுக்கு அந்த டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
ஆனால் ஒன்று அப் ட்ரெண்டில் போகுது, ஒரு டைமில் டவுன் ட்ரெண்டில் போகுது, இன்னொரு டைமில் அப் ட்ரெண்டு, இன்னொரு டைம் டவுன் ட்ரெண்ட் மாறி மாறி வருது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைமில் சின்னதாக ட்ரேட் எடுத்துருக்கீங்க, கன்ஃபியூஸாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். மேலே போகிற மாதிரி தோணும், சடனாக கீழே வர மாதிரி தோணும். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து எல்லா டைம் ஃப்ரேமையும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபுல் டீட்டெயிலாக வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியே இருப்பேன். அந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் நம்புறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த இன்றைக்கி ஜூலை 31 எல்லோரும் வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிங்க, மிஸ் பண்ணாதீங்க. என்னுடைய கிட்டத்தட்ட 8 வருஷமாக தான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து இனிமேல் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அது மட்டும் உறுதியாக சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி ஜூலை 31 இதுதான் கடைசி டேட். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.